பிரேஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைய காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பாக பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, நீங்கள் இனிதான் அதிசயமான காரியத்தை பார்க்க போகிறீர்கள். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இனிமேதான் அதிசயமான காரியங்களை பார்க்க போகிறீர்கள். இப்போ நம்ம பைபிளில் ஏசாயா 60வது அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது, அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும், ஜாதிகளில் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். பாருங்க, இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எதுவுமே நடக்காமல் வேதனையின் உச்சக்கட்டத்தில் சோர்ந்து போய் என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்லி மனசளவில் விரக்தி அடைஞ்சி வேதனை அடைஞ்சி நீங்கள் வாழறதுக்கே மனம் இல்லாமல் எந்த காரியத்தை தொட்டாலும் எனக்கு நஷ்டம்தான் வருது, என் வாழ்க்கை எப்போவுமே வேதனையில் தான் இருக்குது, நான் எதிர்பார்க்கிற எந்த ஒரு காரியமும் என் வாழ்க்கையில் நடக்கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போயிருந்து இந்த வீடியோவை கேட்டுட்ருக்கலாம். உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் இனிதான் அதிசயமான காரியத்தை பார்க்க போகிறீர்கள். இவ்வளோ நாளும் உங்கள் வாழ்க்கையில் வேதனைகள், அவமானங்கள், நிந்தனைகள், பாரங்கள், கடன் சுமைகள், எதிர்பார்த்த காரியம் நடக்காமல் தடைகள் அப்படின்னு சொல்லி எல்லா நாளுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதம் இல்லாமல் கவலையோடு நீங்கள் வேதனையோடு இருந்துட்டு இருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் உங்களை இனி உள்ள காலங்களில் அதிசயமாக நடத்தி செல்ல ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறாரு. இப்போது பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்குற காரியங்கள் நடக்காமல் இனி நம்ம வாழ்க்கையில் அதிசயம் நடக்காது அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கீங்களா? எல்லா பிள்ளைங்களுக்கும் மேரேஜ் முடியுது, திருமண காரியங்கள் எல்லா பிள்ளைங்களுக்கும் முடியுது. ஆனால் என் பிள்ளைக்கு மட்டும் இன்னும் திருமண காரியங்கள் நடக்காமல் தள்ளி போயிட்டே இருக்கே, என் பிள்ளைக்கு இந்த வருஷமாவது திருமண காரியங்கள் நடக்குமா அப்படின்னு சொல்லி கவலையோடு இருக்கீங்களா? அதே போல் என் பிள்ளை படித்து முடிச்சாச்சு, ஆனால் என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்காம கடந்து கஷ்டப்பட்டுட்ருக்கே, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலையோடு இருக்கிறீங்களா? இல்லைன்னா என் பிள்ளைக்கு ஒரு நல்ல ஒரு கற்பத்தின் கனி கிடைக்காதா, எத்தனை வருஷம் ஆகுது மேரேஜ் முடிஞ்சு, ஆனால் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் ஒரு கற்பத்தின் கனி ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்குதே அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ப்ரேயர் பண்ணி எந்த ஒரு அதிசயமும் நடக்கலையே, இனி எனக்கு பிள்ளைக்கு வாழ்க்கை அவ்வளோதானா அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலையோடு இருந்துட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, இனிதான் அதிசயமான காரியம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டத்தின் காரியத்திலே இருந்து வேதனையின் உச்சத்தில் இருந்து வாழ்ந்துட்டு இருந்த உங்களுக்கு இனி வரும் நாட்களில் அதிசயமான காரியத்தை நீங்கள் பார்த்து பூரிப்படைய போகிறீங்க. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உன் இருதயம் அதிசயத்தில் பூரிப்படையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ நம்ம பைபிளில் பார்க்கும்போது தாவீது ஒரு காலகட்டத்தில் அனைத்தையும் இழந்து போய் நின்னான். அப்போ இந்த தாவீது இழந்ததை எப்படி திருப்பி பெற்றுக்கொண்டான் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, திடமானதாக இருந்தான், தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஒரு டைம் அவனுடைய அந்த நேரம் மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் அவர் தவற விட்ட நிலமையில் அவருக்கு பிரியமான மக்கள் வர அவங்கள
புரிஞ்சிக்காம பழிச்சொல் சொல்லும்போது வர இந்த தாவீது என்ன பண்ணான்னா தன்னை திடப்படுத்தி கொண்டான். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் கூட இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தை அவனுக்குள்ளே அவன் வைத்து கொண்டான். அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அவன் இப்போ மனைவி பிள்ளைகளை எல்லாம் சத்ரு போரிட்டு கொண்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த தாவீது வீரம் மிகுந்தவனாக இருந்தான். ஆனால் அவர் நினச்சிருந்தா உடனே போய் போருக்கு போயிருக்கலாம். ஆனால் தாவீது அப்படி பண்ணலை. என்ன பண்ணனா அப்படின்னா, ஆண்டவற்றை பேச தொடங்கினான். ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்க தொடங்குறான். எவ்வளோ காலகட்டம், எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலை. அவருடைய மனைவி பிள்ளைங்க எல்லாம் சத்ரு போரிட்டு கொண்டு போயிருக்காங்க. அவங்கள உடனே போரிட்டு மீட்கிறதுக்கு தான் மாமிசரிதான் மனுஷன் பார்ப்பான். ஆனால் அவன் தாவீது என்ன பண்ணான்னா, ஆண்டவற்ற ஆலோசனை கேட்க தொடங்குறாரு. அப்போ ஆண்டவற்ற பேச தொடங்குறாரு. ஆண்டவற்ற ஆலோசனை கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்திருந்து ஆண்டவர் சொன்னதை அவர் நிறைவேற்றுறாரு. அப்போ மூணாவது என்ன பார்த்தீங்கன்னா, அந்த தாவீது ஆண்டவர் போரிட சொன்ன உடனே அதன்படி செய்தார். நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒரு பாடுகள் வருதுன்னு வைங்களேன், ஒரு உபத்திரவங்கள் வருதுன்னு வைங்களேன், ஒரு வேதனை நம்ம வாழ்க்கையில் வந்துடுச்சு, நம்ம எதிர்பார்க்காத ஒரு காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே என்ன பண்ணுவோன்னா புலம்ப தொடங்கிடுவோம். ஏன் எனக்கு இப்படி வந்தது? நான் என்ன பாவம் செய்தேன்? ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இப்படி நடக்குது? எனக்கு மட்டும் ஏன் எந்த ஒரு ஆசீர்வாதமாக கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம புலம்ப தொடங்கிடுவோம். நம்மளை அறியாமல் ஏதாவது ஒரு நிகழ்வுகள் நமக்கு நடக்காமல் போச்சுன்னா உடனே தைரியம் இழந்தவங்களாக மாறிடுவோம். அந்த தைரியம் போயிடும். அப்போது நம்ம மனசில் நம்மள்கிட்ட தைரியம் வேணும்னா ஆண்டவர் மீது விசுவாசம் வேணும். திடன் கொள்ளணும். நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாரு, நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் பார்த்துக்கிடுவார் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியம் நமக்குள்ளே வரும்போது நமக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை நமக்குள்ளே வரும். எந்த ஒன்றுனாலும் நம்மளை எதுவுமே மேற்கொள்ள முடியாது. நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அது நன்மைக்கு அப்படின்னு சொல்லி அதை ஏற்றுக்கிற ஒரு பக்குவம் நமக்குள்ளே வரும். இந்த புலம்பல் வராது. அதே போல தான் இப்போது ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு திடன் கொண்டு போயிருந்தான், திடப்படுத்திட்டு இருந்தான். ரெண்டாவது பார்த்தா ஆலோசனை கேட்டுட்டு இருந்தார். இப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு தொழில் தொடங்கணும், இல்லைன்னா ஒரு அந்த ஒரு வரன் வந்திருக்குன்னா அந்த வரனை நம்ம நடத்தணுமா, இதை ஃபிக்ஸ் பண்ணி விடலாமா வேண்டாமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாத ஒரு காரியமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்கணும். நம்ம என்ன பண்ணுவோன்னா, நமக்கு பிடிச்சிருந்துன்னா உடனே அதை பண்ணிடுறது. எதுவுமே ஆண்டவர்கிட்ட கேட்காம நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நடப்போம். அப்படி நடக்கும்போது அங்கே தோல்வி தான் வருமே தவிர அந்த திருமண வாழ்க்கை நல்லதாக முடியறதில்ல. நம்ம ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும், இது ஆண்டவருக்கு பிரியமானதா, இது ஆண்டவருக்கு சித்தமான காரியமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு அதன்படி நம்ம நடக்கும்போது அங்கே வெற்றி தான் கிடைக்கும். தோல்விங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. அங்கே ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வரும், வேதனைகள் இருக்காது. நம்ம இஷ்டத்துக்கு ஒரு திருமண காரியத்தை நடத்தி வச்சுட்டு அங்கே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா கண்டிப்பாக அங்கே சந்தோஷம் இருக்கவே இருக்காது. மாறாக அங்கே ஒரே சமாதான குலைச்சல் தான் இருக்கும். அதனால் எந்த ஒரு காரியமும் நீங்கள் செய்ய தொடங்குறதுக்கு முன்னாடி இது ஆண்டவருக்கு பிரியமான காரியமா, இது செய்தால் நம்ம வாழ்க்கையில் நல்லா சந்தோஷம் வருமா, நம்மளுக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொன்றையும் ஆண்டவர் சமூகத்தில் கேட்டு அதன்படி நம்ம செய்யும்போது நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருக்கும். அங்கே நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஒரு காரியங்கள், ஒரு தொழில்னாலும் சரி, ஒரு வேலைனாலும் சரி, ஒரு படிப்புனாலும் சரி, நமக்கு இஷ்டப்படி நம்ம செய்யும்போது அங்கே ஆண்டவரின் சித்தம் இல்லாமல் இருந்துன்னா
அதில் ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம கண்டிப்பாக பார்க்க முடியவே முடியாது. அதனால் எந்த ஒன்று தொடங்கும் போதும், எந்த ஒரு செயலை செய்ய தொடங்கும் போதும், எந்த ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணுன்னாலும் முதல்ல இது ஆண்டவருக்கு பிரியமா, இது ஆண்டவருக்கு சித்தம்தானா அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் நம்ம கேட்டு அதன்படி நம்ம நடக்கும்போது வாழ்க்கையில் எந்த ஒரு தோல்வியே நமக்கு வராது. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறது மாதிரி நம்ம நடக்கும்போது அங்கே ஆசீர்வாதம் தான் பெருகும். 3வது பார்த்திங்கன்னா, இப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம ஆலோசனை கேட்டுட்டோம். அப்போ கேட்ட பிறகு அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நம்ம நடக்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். நம்ம ஆலோசனை கேட்டுட்டு அவர் ஒரு மாடலில் சொல்லுவார், நம்ம ஒரு மாடலில் செய்வோம். லாஸ்ட்டில் ஆண்டவர் சொன்னார், செய்தேன், எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம பழியை ஆண்டவருக்கு மேலே தூக்கி போடக்கூடாது. நிறைய பேர் வாழ்க்கையில் என்ன ஆகும்னா, ப்ரேயர் பண்ண வருவாங்க. ஏதாவது ஒரு காரியத்துக்காக ப்ரேயர் பண்ணி முடித்த பிறகு அது நடக்காமல் போகும்போது, ஆண்டவர் சொன்னார், நான் அதை படித்து செய்தேன், ஆனால் என் வாழ்க்கையில் நடக்கலை, நல்ல காரியம் எதுவுமே நடக்கலை. நீங்கள் ஆண்டவர் சொன்னது ஆலோசனை கேட்டீங்க, ஆண்டவர் சொன்னது மாதிரி அதன்படி நம்ம நடக்கும்போது கண்டிப்பாக அங்கே ஆசீர்வாதம் தான் வரும். ஏதாவது ஒரு தப்பு, சின்ன தப்பு போட்டிருப்போம், அது நமக்கு தெரியாது. அப்போ நம்ம அவர் சொல்லும்படி நம்ம அதை கேட்டு அதன்படி நம்ம நடந்து நம்மளால் அவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது அங்கே ஆசீர்வாதங்கள் பெருகும். நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு ஆசீர்வாதமும் பெருகணும்னா அவர் சித்தத்துக்கு முதல்ல நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், திடன் கொள்ளணும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை ஆண்டவர் பார்த்துக்குவார், அவர் நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி திடன் கொள்ளணும். 2வது பார்த்திங்கன்னா, அவர்கிட்ட ஆலோசனை கேட்கணும். நான் இந்த காரியம் தொடங்கலாமா, இது உங்களுக்கு சித்தமா அப்படின்னு சொல்லி ஆலோசனை கேட்கணும். 3வது என்ன பார்த்தோம், அந்த ஆலோசனை கேட்கறது மட்டும் இல்லாமல் அவர் ஆலோசனை தந்த பிறகு அதன்படி நம்ம நடக்கணும், அதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். இப்படி ஒவ்வொரு செயலையும் ஆண்டவருக்கு பிரியமானி பார்த்து பார்த்து நம்ம செய்யும்போது, நம்ம அதன்படி நடக்கும்போது ஆண்டவருடைய நோக்கங்கள் அங்கே நிறைவேறும். நம்ம வாழ்க்கையும் ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாறும். சரி, இப்போ நான் ஆண்டவருக்கு படி நான் எல்லாமே கேட்குறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசீர்வாதம் வேணும், ஆண்டவற்றை எல்லாமே ஆலோசனை கேட்குறேன், அவர் என் கூட தான் இருக்கிறாருன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன், அவர் சொல்கிறது மாதிரி நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி நடக்கிறோம், ஆனால் ஆசீர்வாதம் வரலை அப்படின்னா ஆண்டவர் நீங்கள் வீட்டுக்குள்ளே சும்மா உட்காந்து இருந்துட்டு நான் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே வரோன்னு நினைக்கிறீங்கன்னா வராதுங்க. அப்போது நம்ம சோம்பேறியாக இருந்தால் அங்கே ஆசீர்வாதம் வராது. நம்ம அதுக்காக ட்ரை பண்ணணும். ஒரு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த ஒரு இதுவுமே ட்ரை பண்ணாமல் வீட்டில் நம்ம சும்மா உட்காந்துட்டு இருந்தோன்னா அங்கே ஆசீர்வாதம் கிடைக்காது. நம்ம அதுக்கு ஹார்ட் ஒர்க்கு பண்ணணும். அதுக்குள்ள வழிவாசல் ஆண்டவர் திறந்து தருவார். நீ இந்த வழியாக போ, இங்கே போய் நீ வேலையை செய் அப்படின்னு சொல்லுவார். அவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு நம்ம அந்த வழியாக போகாமல், அவர் வார்த்தைக்கு இணங்காமல், எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஜெபம் மட்டும் பண்ணிட்டு எனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் தருவார் அப்படின்னு சொல்லி நம்ம உட்கார்ந்துட்டு இருந்தோன்னா அங்கே கண்டிப்பாக ஆசீர்வாதம் பெருகவே பெருகாது. அப்போ நம்ம கைவிடும் தொழிலை தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் சும்மா இருந்துட்டு ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு எனக்கு வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொன்னால் நடக்காது. ஆண்டவர் அதுக்குள்ளே வழியை திறந்து தரும்போது நம்ம அங்கே போய் நமக்கு உண்டான வேலைகளை செய்யும்போது அங்கே ஆண்டவர் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அப்போது நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேணும்னா இதன்படி மேலே சொன்னது மாதிரி திடன் மனசாக இருக்கணும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் கைவிட மாட்டார்னு ஒரு விசுவாசத்தோடு இருக்கணும். 2வது ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்கணும். 3வது அதன்படி நடக்கணும். அதுக்காக நம்மளை ஒப்பு கொடுக்கணும். நம்ம சுறுசுறுப்பாக இருக்கும்போது நம்மளுக்கு
இனி வரும் காலங்களில் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். அப்போது நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கிறாரு. நம்ம இவ்வளோ நாள் துவண்டு போன வாழ்க்கையில், சோர்ந்து போயிருந்த வாழ்க்கையில் இனிமே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தர ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறாரு. நீங்கள் அவருக்கு இடம் கொடுத்து அவர் சொல்படி கேட்டு அவருக்காக நீங்கள் வாழும்போது இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நடக்கும். ஓகே, இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருக்கோ கிடைக்காத ஒரு நல்ல தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா, அதற்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. அவங்க வாழ்க்கையில் சோர்ந்து போய் துவண்டு போய் ஆசீர்வாதம் எதுவுமே இல்லாத பட்சத்தில் என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்லி மண் நொந்து போய் வாழுகிற ஒவ்வொரு மக்களுக்கும் அப்பா, நீங்கள் ஆசீர்வாதத்தின் தேவனாக இருக்கிறபடியினால் அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் கட்டளையிட போவதற்காக நன்றி ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தையும் அடையாளத்தையும் அதிசயத்தையும் செய்ய போவதற்காக நன்றி அப்பா. அவங்க வாழ்க்கையில் இருக்கிற சமாதான குலைச்சல்களை மாற்றி போடுவதற்காக நன்றி. ஒவ்வொருவரும் அப்பா எந்த நோக்கத்தோட என் கூட இருந்து ஜெபிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் அந்த நோக்கங்களை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே நான் ஒப்படைக்கிறேன். நீங்கள் பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் கலங்கி போய் துவண்டு போய் இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இனி ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். கலங்காதீங்க. கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா.